பார்ட் 2 வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம யூடியூப்பில் வந்து நம்மளால் அப்லோட் பண்ண முடியலை. ஓகேயா, சில விஷயங்கள்னால அதில். ஸோ அதனால் வந்து நம்ம பார்ட் 2 மட்டும் நம்ம கூகுள் டிரைவில் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் கூகுள் டிரைவிலோடைய அந்த லிங்க்கை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து இன்ஷால்லா பார்ட் 2 பார்த்துக்கலாம். ஓகே, அந்த பார்ட் 2 லிங்க் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷன் அட்டாச் பண்ணியிருக்கோம். பிஸ்மில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ். ஸோ இது நம்ம மதீனா யூனிவர்சிட்டி அப்ளை பண்ணோம் அப்படிங்கிறதுக்குண்டான தேர்ட் பார்ட். ஸோ நீங்கள் ஃபஸ்ட் 2 பார்ட் பார்க்கல அப்படின்னா அது நீங்கள் இன்ஷால்லா பார்த்துட்டு வாங்க. ஓகேயா, ஸோ இங்கே நம்ம வந்து ஒன்ஸ் நீங்கள் உங்களுடைய ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணக்கப்புறம் அப்புறம் வந்து அகாடமிக் குவாலிஃபிகேஷன் அதெல்லாம் அட்டாச் பண்ணக்கப்புறம் வந்து இங்கே ஹோம் பேஜுக்கு வந்தீங்க அப்படின்னா இங்கே வந்து அப்ளை டு ஸ்டடி அப்படிங்கிற பட்டன் இருக்கு. ஓகே, ஸோ இது கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணிவிட்டு இந்த செக் பாக்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்புறம் இங்கே வந்து நம்ம ரிக்வயர்ட் அகாடமி டிகிரி அது பார்த்தீங்கன்னா பிஏ. ஓகேயா, ஸோ இது வந்து அப்புறம் இங்கே வந்து டிப்ளமா இது பற்றி நம்ம தெரியல. அவ்வளோ நான் வந்து அப்ளை பண்ணக்கூடாது அப்படின்னு நான் சொல்ல, பட் அதை பற்றின இன்ஃபர்மேஷன் வந்து எனக்கு ஃபுல்லாக இல்லை. ஓகே, ஸோ மேபி அது உங்களுக்கு அதை பற்றி தெரியும் அப்படின்னா நீங்கள் அந்த சைடு நீங்கள் ப்ரொசீட் பண்ணி போகலாம். ஓகே, ஸோ நம்ம இங்கே வந்து பிஏ அப்ளை பண்ண போகிறோம். ஓகேயா, ஸோ அப்புறம் வந்து இது வந்து நம்ம என்னென்ன காலேஜ் வேணும் அப்படிங்கிறத சூஸ் பண்ணுறது. ஸோ இதில் வந்து நம்ம என்ன காலேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு காலேஜ்லேயும் வந்து நீங்கள் வந்து சாரி ஒவ்வொரு குள்ளியாலையும் நீங்கள் வந்து 3 ஃபேக்கல்ட்டி சூஸ் பண்ணலாம். ஓகேயா, சரி ஒவ்வொரு ஜாமியாலையும் நீங்கள் வந்து 3 குள்ளியாக சூஸ் பண்ணலாம். ஓகேயா, ஸோ அதே மாதிரி இங்கே வந்து அந்த ப்ரையாரிட்டி இம்பார்ட்டன்ட் ஆக்சுவலாக. ஓகேயா, ஸோ உங்களுக்கு எந்த காலேஜில் வந்து படிக்கணும்னு சொல்லிட்டு ஹையஸ்ட்டாக விருப்பம் இருக்கோ அந்த காலேஜ் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு போடணும். ஓகே, அடுத்து செகண்ட் காலேஜ், அடுத்து தேர்ட் காலேஜ், அந்த மாதிரி. ஸோ அந்த ஆர்டர் வந்து இம்பார்ட்டன்ட் ஆக்சுவலாக. ஓகேயா, நம்ம இங்கே வந்து மதீனா அப்ளை பண்ணுறதுனால வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷனாக நம்ம வந்து மதீனா யூனிவர்சிட்டி நம்ம வந்து சூஸ் பண்ண போகிறோம். ஓகேயா, ஸோ இஸ்லாமிக் யூனிவர்சிட்டி ஆஃப் மதீனா. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு நிறைய காலேஜ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு இது வந்து ஜாமியா. ஜாமியா வந்து பார்த்தீங்கன்னா இஸ்லாமிக் அல் ஜாமியா இஸ்லாமியா. ஓகேயா, ஒரு ஜாமியா நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா அது உள்ளக்கு வந்து நிறைய குல்லியாக இருக்கும். ஓகேயா, குல்லியத்து ஷரியா, அப்புறம் வந்து குல்லியத்தில் ஹதீஸ், குல்லியத்தில் குர்ஆன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய குல்லியாக இருக்கும். ஓகேயா, ஸோ அந்த குல்லியா வந்து நீங்கள் வந்து இங்கே சூஸ் பண்ணுறது. ஓகேயா, ஸோ அந்த குல்லியா வந்து பார்த்தோன்னா மேக்ஸிமம் நீங்கள் வந்து 3 சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேயா, ஸோ அதில் இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஈவன் நம்ம ஜாமியா இஸ்லாமியாவில் வந்து மதீனா யூனிவர்சிட்டியில் வந்து ஈவன் துனியா ஸ்டடீஸ் கூட இருக்கான்னு செய்யுது ஆக்சுவலாக. ஸோ காலேஜ் ஆஃப் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருக்குது, அதே மாதிரி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பட் இதை பற்றின இன்ஃபர்மேஷன் வந்து நமக்கு ஃபுல்லாக இல்லை ஆக்சுவலாக. ஓகேயா, ஐ மீன் இது எப்படி, ஏன்னா நம்ம இங்கே 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 நம்ம ஆன் சாரி சவுதியில் வந்து நீங்கள் வந்து துனியா ஸ்டடீஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அது வந்து அதோடைய வேல்யூ வந்து இந்தியாவில் எப்படி இருக்கும் அதை பற்றி நமக்கு தெரியல ஆக்சுவலாக. ஓகேயா, ஸோ ஆப்வியஸாக நீங்கள் அப்ளை பண்ணி உங்களுக்கு கிடச்சி அப்படின்னா நீங்கள் மதீனாக்கு வரலாம். ஓகேயா, இங்கே சவுதியில் நீங்கள் வந்து உங்களுடைய டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். பட் அது நீங்கள் பண்ணும்போது உங்களுடைய அதோடைய ப்ராஸ்பெக்ட்ஸ் எந்த மாதிரி இருக்கும், கேரியருக்கு வந்து எப்படி இருக்கும், அதை பற்றின ஃபுல் இன்ஃபர்மேஷன் நமக்கு தெரியாது. ஸோ உங்களுக்கு அது தெரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் வந்து அந்த ட்ராக்ல போகலாம் இன்ஷால்லா. ஓகே, ஆப்வியஸாக வந்து இங்கே சவுதிக்கு வர்றதுல பெரிய ஹையர் இருக்குது. பட் வந்து நீங்கள் துனியா ஸ்டடிஸ் ரைட்டராக வர்றதுனால வந்து அது என்ன ப்ராஸ்பெக்ட்ஸ் என்ன மாதிரி இருக்குது அது அப்படிங்கிற பற்றி நமக்கு தெரில. பட் நம்ம இங்கே பார்க்குறது வந்து நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி ஹாஸ்தன் திராசா இஸ்லாமியாக்காக. ஓகேயா, ஸோ அங்கே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இஸ்லாமிக் கோர்ஸ் வந்து நம்ம வந்து சூஸ் பண்ணணும். ஸோ அதில் வந்து நம்ம மெயினாக பார்த்தோம் அப்படின்னா ஜாமியா இஸ்லாமியாலே வந்து நிறைய குல்லியா இருக்குது. ஆக்சுவலாக இங்கே வந்து நம்ம குல்லியா சூஸ் பண்ணுறது எனக்கு தெரிஞ்சு அது பெரிய இம்பார்ட்டன்ஸும் கிடையாது நினைக்கிறேன். ஏன்னா நீங்கள் ஒருவேளை அக்செப்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட் இயர் போகும்போது அந்த டைமில் வந்து தனியாக அவங்கள சூஸ் பண்ண சொல்லுவாங்க ஆக்சுவலாக. ஸோ எனக்கு தெரிஞ்சு இங்கே நீங்கள் சூஸ் பண்ணுற இது வந்து அந்தளவுக்கு இம்பார்ட்டன்ட் கிடையாது ஆக்சுவலாக. ஓகேயா, சும்மா ஏதாவது 3 இஸ்லாமிக் கோர்ஸ் எந்த 3 இருந்தாலும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம், பெரிய விஷயம் நினைக்கிறேன். பட் ஸ்டில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து குளித்து சரியாக போடுவோம். ஓகேயா,
ஸோ அதே மாதிரி இங்கே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த டியூஷன் ஃபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆஹ், போட்டிருக்கு ஓகேயா. ஸோ இது வந்து ஆக்சுவலாக நம்ம காசு கட்டி நீங்கள் ஓனாக காசு கட்டி படிக்கிறீங்க அப்படின்னா எவ்வளோ வரும் அப்படிங்கிற அந்த ஃபீஸ் அது வந்து ஓகேயா. பட் நம்ம அதை பற்றி ஒரி பண்ண மாட்டோம். ஏன்னா வந்து நம்ம ஜாமியா இஸ்லாமியாவில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஃபுல் ஸ்காலர்ஷிப் வந்து அவங்க வந்து கொடுக்குறாங்க ஆக்சுவலாக ஓகேயா. ஏன்னா இந்த சேம் சைட்லேயே நீங்கள் வந்து மற்ற யூனிவர்சிட்டி அப்ளை பண்ணும்போது சில யூனிவர்சிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவங்க வந்து ஸ்காலர்ஷிப் கொடுக்க மாட்டாங்க ஆக்சுவலாக. ஸோ அந்த மாதிரி யூனிவர்சிட்டி வந்து நீங்கள் வந்து ஃபுல்லாக நீங்கள் பே பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும். பட் ஆனால் ஜாமியா இஸ்லாமியா பொறுத்த வரைக்கும் வந்து அவங்க வந்து ஃபுல் ஸ்காலர்ஷிப் ப்ரொவைட் பண்ணுறாங்க ஓகே. ஸோ வந்து நம்ம இதை பற்றி நம்ம ஒரி பண்ண வேண்டாம். ஸோ அதே மாதிரி அந்த காலேஜில் வந்து இருக்கக்கூடிய மற்ற விஷயங்கள் ஒருவேளை அரபிக் தெரியாமல் இருந்தாங்க அப்படின்னா அவங்க அப்ளை பண்ணலாமா, அவங்களுக்கு அது கிடைக்குமா அப்படிங்கிறது ஓகேயா. ஜாமியா இஸ்லாமியாவில் வந்து கிடைக்கும் ஆக்சுவலாக ஓகேயா. ஏன்னா ஜாமியா இஸ்லாமியாவில் வந்து நீங்கள் அப்ளை அரபி தெரியாத கூட நீங்கள் அப்ளை பண்ணலாம், பிரச்சனை இல்லை ஓகேயா. ஸோ நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் அக்செப்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா இங்கே வரும்போது நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு வருஷமோ 2 வருஷமோ இந்த மாதிரி உங்களுக்கு அரபிக் படிக்கணும்னு சொல்லிட்டு தனியாக வந்து மேஹத் இருக்குது ஓகேயா. ஸோ அரபிக் தெரியாட்டா கூட வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் இன்ஷால்லா ஓகே. இங்கே வந்து நீங்கள் வந்து 1 இயரோ 2 இயரோ அரபி படிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து காலேஜுக்குள்ளே போகிற மாதிரி இருக்கும் ஓகே. ஸோ அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க ஓகே. அரபி தெரியாட்ட கூட பிரச்சனை இல்லை ஓகே. யூ கேன் அப்ளை ஃபார் திஸ். அதே மாதிரி இங்கே அரபிக் லாங்குவேஜ் டெஸ்ட்டு கேட்டிருக்காங்க ஓகேயா. எஸ் அப்படின்னு இருக்கு. பட் இது வந்து எனக்கு தெரிஞ்சு முன்னாடி வந்து அவங்க அரபிக் டெஸ்ட்டுக்குன்னு சொல்லிட்டு அவங்க ஜாமியாலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைட் மாதிரி வச்சுருந்தாங்க. அதுதான் இங்கே அதை எடுக்கிற மாதிரி வரும்னு நினைக்கிறேன். வல்லாஹு அலம் ஓகேயா. பட் அது நான் சொன்ன மாதிரி பொதுவாக நம்ம இங்கே ஜாமியா இஸ்லாமியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து அரபிக் தெரியாட்ட கூட வந்து அப்ளை பண்ணலாம். அரபிக் தெரியாட்ட கூட வந்து அவங்க செலக்ட் பண்ணுவாங்க இன்ஷால்லா ஓகேயா. மற்ற ஷூரத்துகள் இருந்து மற்ற விஷயங்கள் பார்த்து அவங்க செலக்ட் பண்ண வாய்ப்பு இருக்குது ஓகேயா. ஸோ வந்து அது பிரச்சனை இல்லை. ஸோ இங்கே பார்த்தா ரிக்வயர்ட் ஃபீஸ் வந்து 0 ஓகே. ஏன் அப்படின்னா அவங்க ஃபுல் ஸ்காலர்ஷிப் ப்ரொவைட் பண்ணுறதுனால வந்து நீங்கள் வந்து எதுவும் நீங்கள் வந்து பே பண்ண வேண்டாம் ஓகே. ஸோ அதுதான் இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து. ஸோ காலேஜ் ஆஃப் ஷரியா அதே மாதிரி இப்போ நீங்கள் ஜஸ்ட் இன்னும் 2 காலேஜ் செலக்ட் பண்ணுங்க ஓகேயா. ஸோ காலேஜ் ஆஃப் ஹதீஸ், காலேஜ் ஆஃப் குர்ஆன் ஓகேயா. ஸோ மேக்ஸிமம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 3 செலக்ட் பண்ண முடியும் ஒரு ஜாமியாவில் ஓகேயா. ஸோ ஒன்ஸ் நீங்கள் ஜாமியா இஸ்லாமியாவில் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் சேவ் பண்ணிக்கோங்க. ஸோ அது இங்கே வந்துடுச்சு ஓகேயா. இப்போது இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா நம்ம ஜாமியா இஸ்லாமியாவில் வந்து ஒரு வேளை கிடச்சிது அப்படின்னா வரக்கூடிய அந்த இந்த இந்த வருஷத்துலேருந்து இந்த வருஷம் அப்ளை பண்ணக்கூடிய அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஹவுசிங் மட்டும் வந்து ரூம் மட்டும் வந்து கிடையாது அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க ஓகே. ஏன்னா அவங்க வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்கிறனால வந்து இந்த வருஷம் வந்து அந்த மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ ரூம் மட்டும் வந்து அவங்களே வந்து பார்த்துக்கிற மாதிரி வரும் ஓகே. மற்றபடி மந்த்லி ஸ்டைபண்ட் அப்புறம் வந்து ஃப்ளைட் டிக்கெட்டு அந்த மாதிரி பெனிஃபிட்ஸ் வந்து அவங்க ப்ரொவைட் பண்ணுவாங்க இன்ஷால்லா ஃபுல் ஸ்காலர்ஷிப். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு காலேஜ் நம்ம செலக்ட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம அடுத்த இது போவோம் இன்ஷால்லா. ஸோ இப்போ பொதுவாக வந்து நம்ம சவுதியில் வந்து ரொம்ப ஃபேமஸாக இருக்கக்கூடிய அந்த இது பார்த்தீங்கன்னா ஜாமியா இஸ்லாமியா இப்னு மதீனா ஓகேயா. இது போக வந்து நம்ம இஸ்லாமிக் யூனிவர்சிட்டி பார்த்தோம் அப்படின்னா உம்முல் குரா வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணோம் ஓகே இஸ்லாமிக் யூனிவர்சிட்டி. ஸோ நம்ம செகண்ட் ஆப்ஷன் அதை செலக்ட் பண்ணலாம் இன்ஷால்லா. ஸோ இப்போ இங்கே உம்முல் குராவில் பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சுவலாக இந்த காலேஜ் நேம் வந்து சரியாக வரல ஆக்சுவலாக. எல்லாத்துலேயுமே வந்து யூனிவர்சிட்டி வந்து பொதுவான நேம் வருது. ஸோ இதனால வந்து நமக்கு இந்த ஆக்சுவலாக இந்த சைட் நான் சொன்ன மாதிரி இங்கே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் வருது. பட் மற்ற எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அது எக்ஸாக்டாக என்ன குள்ளியா அப்படிங்கிறது தெரியல. அது குர்ஆனா ஹதீஸா ஷரியாவா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி ஒரு இஷ்கால் இருக்குது. ஸோ இந்த மாதிரி சில இஷ்கால் இருக்காங்க சில சைட்டில் வந்து.
இப்போ ஸோ இங்கான விஷயம் இதுதான் ஓகேங்களா. நம்ம இங்கே ஜாமியா இஸ்லாமியா செலக்ட் பண்ணியாச்சு. இது போக வந்து நீங்கள் வந்து மற்ற யூனிவர்சிட்டியும் வந்து நீங்கள் வந்து இங்கே செலக்ட் பண்ணலாம் ஓகேயா. எனக்கு தெரிஞ்சு வி கேன் செலக்ட் அப் டு 5 ஜாமியா ஓகேயா. மொத்தமாக வந்து நம்ம 5 ஜாமியா வந்து நம்ம இங்கே ஆட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு ஜாமியாலும் அட்மோஸ்ட் 3 குள்ளியா. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு தேவையான அந்த இது ஃபுல்லாமே நீங்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ ஆட் பண்ண முடியுமோ அவ்வளோ நீங்கள் ஆட் பண்ணுங்கள் ஓகேயா. ஸோ அதில் நம்ம பொதுவாக நம்ம ஜாமியான்னு சொல்லும்போது ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இஸ்லாமிக் யூனிவர்சிட்டி ஆஃப் மதீனா ஓகே. அதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான ஃபாரின் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படிக்கிறாங்க ஆக்சுவலாக. மற்ற ஐ மீன் ஜாமியா இஸ்லாமிக் எடுத்தீங்க அப்படின்னா மெஜாரிட்டி அங்கே படிக்கிறது பார்த்தீங்கன்னா வந்து ஃபாரின் ஸ்டூடெண்ட்ஸ் ஓகேயா. பட் நீங்கள் மற்ற குழியெல்லாம் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா வந்து உம்முல் குரா அப்புறம் வந்து ஜாமியா முஹம்மது சவுத் இந்த மாதிரியான மற்ற சவுதி யூனிவர்சிட்டியில் பார்த்தீங்கன்னா வந்து அதிகமாக அவங்க படிக்கக்கூடிய பார்த்தீங்கன்னா வந்து சவுதிஸ் தான் இருப்பாங்க. ஃபாரின் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து ரொம்ப கம்மி ஆக்சுவலாக. ஸோ அந்த அடிப்படையில் இப்போ நீங்கள் மற்ற ஜாமியாவில் வந்து நீங்கள் உள்ளே போகிறது வந்து ஆக்சுவலாக கஷ்டம் தான் ஆக்சுவலாக. ஜாமியா இஸ்லாமியா பில் மதீனா விட மற்ற ஜாமியாவில் வந்து நம்ம அக்செப்ட் ஆகிறது வந்து சான்ஸ் கம்மி தான் ஓகேயா. ஸோ ஆனால் பட் நான் சொன்ன மாதிரி நீங்கள் உங்களுக்கு தேவையான மாதிரி மற்ற ஜாமியாவை நீங்கள் செலக்ட் பண்ணி உங்களுக்கு தேவையான அந்த காலேஜஸ் வந்து இங்கே ஆட் பண்ணிக்கோங்க ஓகேயா. ஸோ பொதுவாக மற்ற ஜாமியா பார்க்கும்போது உம்முல் குரா இருக்குது ஓகேயா, மக்கால இருக்கக்கூடியது. அதே மாதிரி ஜாமியா முஹம்மது பின் சவுத் ரியாத்ல இருக்குது ஓகேயா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஜாமியா மலிக் காலிது கிங் காலித் யூனிவர்சிட்டி அபஹால இருக்கிறது. அதே மாதிரி ஜாமியா ஜித்தா ஓகேயா, ஜித்தாவில் இருக்கக்கூடிய அந்த கிங் அப்துல் அசீஸ் யூனிவர்சிட்டி ஓகேயா. ஸோ இது நமக்கு தெரிஞ்ச ஒரு இது ஓகேயா, ஒரு 4-5 யூனிவர்சிட்டிஸ். ஸோ இதில் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இஸ்லாமிக் கோர்சஸ் இருக்குது. ஸோ அது நீங்கள் வந்து செலக்ட் பண்ணலாம். அது போக வந்து இது இல்லாமல் நீங்கள் வந்து வேறு ஏதாவது யூனிவர்சிட்டியை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணாலும் பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை ஓகேயா. இஸ்லாமிக் கோர்சஸ் எந்த யூனிவர்சிட்டியில் இருக்கோ அது நீங்கள் பார்த்து நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணும்போது இப்போது விஷயம் என்ன அப்படின்னா அந்த யூனிவர்சிட்டியில் வந்து மேபி யாராவது உங்களுக்கு தெரிஞ்ச ஏதோ ஒரு டீச்சரோ இல்லை வந்து யாரும் ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது ஸ்டூடெண்ட் அங்கே யாராவது படிச்சுட்டு இருக்காங்க. ஸோ அவங்க வந்து உங்களுக்கு வந்து ரெக்கமெண்டேஷன் பண்ணுவாங்க அப்படின்னா நீங்கள் அந்த அந்த மாதிரி யூனிவர்சிட்டி நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள் ஓகே. அந்த எக்ஸாக்ட் யூனிவர்சிட்டி நீங்கள் வந்து செலக்ட் பண்ணி உங்களுக்கு அதில் உள்ளே போகிறதுக்கு வந்து உங்களுக்கு வாய்ப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படின்னா அது அந்த மாதிரி நீங்கள் யூனிவர்சிட்டி நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள் ஓகே. அது உங்களுடைய அந்த கனெக்ஷன்ஸை பொறுத்து ஓகேயா. ஏன்னா நம்ம நம்ம கேள்விப்பட்ட வரைக்கும் சில ஸ்டூடெண்ட்ஸ் அந்த மாதிரியும் போகிறாங்க ஆக்சுவலாக. ஜாமியா இஸ்லாமியா இல்லாமல் மற்ற யூனிவர்சிட்டிக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரெக்கமெண்டேஷன் மூலமாக வந்து போகிறாங்க ஓகேயா. ஸோ உங்களுடைய அந்த ஃப்ரெண்ட் சர்க்கிள் இல்லை உங்களுடைய உஸ்தாதுமார்கள் அவங்க அந்த சர்க்கிளில் வந்து இந்த மாதிரி யாராவது ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க ஏதாவது ஒரு பர்டிகுலர் யூனிவர்சிட்டியில் அப்படின்னா அந்த யூனிவர்சிட்டியை வந்து நீங்கள் வந்து இங்கே செலக்ட் பண்ணிக்கோங்க ஓகே இன்ஷால்லா. ஸோ ஒன்ஸ் நீங்கள் இங்கே உங்களுக்கு தேவையான யூனிவர்சிட்டியில் ஆட் பண்ணதுக்கப்புறம் வந்து கடைசி வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த சென்ட் பட்டன் கொடுத்தா போதும் ஓகே. ஸோ ஒன்ஸ் இங்கே நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஹலாஸ் உங்களுடைய இது வந்து சப்மிட் ஆயிரும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து எதையும் எடிட் பண்ண முடியாது ஓகேயா. ஸோ நான் சென்ட் பண்ணுறேன். அவ்வளோதான். ஸோ வந்து நம்ம சப்மிட் பண்ணியாச்சு நம்மளுடைய ரெக்வஸ்ட் வந்து ஓகேயா. ஸோ அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணியாச்சு. இதுதான் நம்மளுடைய அப்ளிகேஷன் நம்பர் இந்த இருக்கு பாருங்க. ஸோ ஒன்ஸ் நீங்கள் வந்து சென்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த அப்ளிகேஷனுடைய ஸ்டேட்டஸ் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் இங்கே மை சர்வீசஸில் வந்து இந்த மை ரெக்வஸ்ட்னு இருக்கு பாருங்க. அதுக்குள்ளே வந்தீங்க அப்படின்னா உள்ளே நீங்கள் வந்து சப்மிட் பண்ண அந்த அப்ளிகேஷன் பார்க்கலாம் ஓகேயா. ஸோ இங்கே நம்ம ஒன்று சப்மிட் பண்ணியிருக்கோம். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் என்னென்ன காலேஜ் அப்ளை பண்ணீங்களோ அதோடைய அந்த இது நீங்கள் பார்க்கலாம் ஓகேயா. ஸோ அது என்ன ப்ராக்ரஸில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நீங்கள் பார்ப்பீங்க ஓகேயா. ஸோ இப்போ கரண்ட்டாக வந்து இன் ப்ராக்ரஸ் அப்படின்னு இருக்கு. ஸோ ஒரு வேளை வந்து உங்களை அக்செப்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த இது வேறு ஸ்டேட்டஸ் காட்டும். ஒரு ரிஜெக்ட் ஆகிடுச்சு அப்படின்னா அதுக்கேற்றப்ப இங்கே வந்து ஸ்டேட்டஸ் காட்டும் ஓகேயா. ஸோ விஷயம் என்ன அப்படின்னா ஒன்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணதுக்கப்புறம் வந்து அதை நீங்கள் மேலதிகமாக அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஃபாலோ பண்ணுறதுக்கு நீங்கள் இந்த இடத்துல வந்து பார்க்குற மாதிரி இருக்கும் ஓகேயா. ஸோ ஒன்ஸ் இப்போது அப்ளை பண்ணதுக்கப்புறம் ஒரு வேளை நீங்கள் அக்செப்ட் ஆகிறீங்க அப்படின்னா பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து இனிஷியல் அக்செப்டன்ஸ் ஃபர்ஸ்ட் வரும் ஓகேயா. அந்த இனிஷியல் அக்செப்டன்ஸ் அப்படிங்கிறது எப்படின்னா உங்களை வந்து ஜாமியாலேருந்து உங்களை வந்து செலக்ட் பண்ணிட்டாங்க ஓகே, யூனிவர்சிட்டிலேருந்து உங்களை செலக்ட் பண்ணிட்டாங்க ஓகேயா. ஸோ அது இனிஷியல் அக்செப்டன்ஸ். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து உங்களுடைய அந்த ப்ரொஃபைலை வந்து கவர்மெண்ட்டுக்கு அனுப்புவாங்க ஓகே. கவர்மெண்ட் அந்த மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷனுக்கு அனுப்புவாங்க. ஸோ கவர்மெண்ட் அதை வந்து அப்ரூவ் பண்ணணும் ஓகே. ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து செகண்ட் ஸ்டெப். அது வந்து பண்ணிட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபைனல் அக்செப்டன்ஸ் வந்துடும். ஸோ இனிஷியல் அக்செப்டன்ஸ் அது வந்து ஜாமியா அக்செப்ட் பண்ணுறது. அதுக்கப்புறம்
ஜாமியாலேருந்து உங்களுக்கு வந்து உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து கவர்மெண்ட்டுக்கு போகுது. இந்த கவர்மெண்ட் அப்ரூவ் பண்ணிட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபைனல் அக்செப்டன்ஸ் கிடச்சிரும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து விசா வர்றது, ஃப்ளைட் டிக்கெட் வர்றது, அதெல்லாம் அதுக்கப்புறம் வரும். ஓகேயா? ஸோ இது வந்து நம்ம அப்ளிகேஷன் முடிஞ்சதுக்கப்புறம். ஓகேயா? ஸோ அது எல்லாமே வந்து பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா வந்து நம்ம ஒரு 1-2 இயர்ஸ் ஆகும் ஆக்சுவலாக. இப்போ நீங்கள் இப்போ அப்ளை பண்ணிட்டீங்க அப்படி தானே? ஸோ ஒரு வேளை உங்களுக்கு சீட் கிடச்சி நீங்கள் வந்து சீட் கிடச்சிருச்சு அப்படின்னா உங்களுக்கு அந்த விசா ப்ரொசீஜர்லாம் முடிஞ்சு ஃப்ளைட் டிக்கெட்லாம் வந்து நீங்கள் இங்கே மதினாக்கு வர்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 1.5 இயர்ஸ் 2 இயர்ஸ் கிட்ட ஆயிரும் ஆக்சுவலாக. ஓகே, அந்த ப்ரொசீஜர் ஃபுல்லாக முடியறதுக்கு. ஓகேயா? ஸோ இது நம்ம பொதுவாக நம்ம வந்து பார்த்த வரைக்கும். ஸோ அவ்வளோதான். ஸோ நம்ம இதுதான் நம்ம வந்து எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறது ஃபுல்லாமே. ஓகேயா? ஸோ ஒன்ஸ் நம்ம இது முடிச்சதுக்கப்புறம் வந்து அவ்வளோதான். ஸோ ஒன்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? ஸோ அதிகமாக துவா செய்யுங்க இன்ஷால்லா. ஓகேயா? ஏன்னா வந்து நம்ம எவ்வளோ நம்ம வந்து எஃபோர்ட் எடுத்தாலும் நம்ம வந்து நீங்கள் எவ்வளோ குவாலிஃபிகேஷன் அட்டாச் பண்ணிருக்கீங்க, ஹாஃபி சர்டிஃபிகேட்டு, அரபிக் சர்டிஃபிகேட், தஸ்கியா அப்படின்னு சொல்லி எவ்வளோ போட்டாலும் வந்து அட் எண்ட் ஆஃப் த டே அது வந்து அல்லாவுடைய பொறுத்துருந்து வர்றது ஆக்சுவலாக. தாலிக்க ஃபதுல்லாஹி யுத்தீஹி யஷா. ஓகேயா? ஸோ அந்த ரிப்பில் வந்து நீங்கள் வந்து அதிகமாக வந்து துவா செய்யுங்க இன்ஷால்லா. ஓகேயா? ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு இஹ்லாஸோட சிதுக்கோட நீங்கள் வந்து துவா செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் வந்து அக்செப்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, அப்புறம் வந்து செகண்ட் என்ன அப்படின்னா லுக் ஃபார் ரெக்கமெண்டேஷன். அது என்ன அப்படின்னா நான் சொன்ன மாதிரி ஒன்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் நம்பர் கிடைக்கும். ஓகேயா? ஸோ இதான் உங்களோட அப்ளிகேஷன் நம்பர். ஓகேயா? ஸோ இந்த அப்ளிகேஷன் நம்பரை வச்சு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து இங்கே ஆல்ரெடி இப்போ தான் நீங்கள் ஜாமியா இஸ்லாமியா நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா இங்கே படிச்சுட்டு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் மூலமாவோ இல்லை வந்து யாராவது டீச்சர் இல்லை வந்து வேற ஏதோ ஒரு ஆள் மூலமாக உங்களால் வந்து அந்த ரெக்கமெண்டேஷன் பண்ண முடியும் அப்படின்னா ஓகே, உங்களுடைய இந்த அப்ளிகேஷன் நம்பரை வந்து நீங்கள் அவங்களுக்கு ஷேர் பண்ணி உங்களை வந்து செலக்ட் பண்ண வைக்கிறது. ஓகே, ஏன்னா இப்போ நம்ம ஒன்ஸ் அப்ளை பண்ணிட்டோம், இன்னும் கொஞ்சம் கழிச்சு என்ன பண்ணுவாங்கன்னா வந்து அந்த அப்ளிகேஷன் ஃபுல்லாக அவங்க அந்த யூனிவர்சிட்டி சைட்லேருந்து ரிவ்யூ பண்ணி ஸ்டூடெண்ட் செலக்ட் பண்ணுவாங்க, அப்படி தானே அக்செப்ட் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து நீங்கள் உங்களோட அப்ளிகேஷன் நம்பரை கொடுத்து யார் மூலமாவது உங்களால் ரெக்கமெண்டேஷன் பண்ண முடியும் அப்படின்னா அது நீங்கள் இன்ஷாலா பண்ணலாம். ஓகே, அது ஒன் ஆஃப் த ஒரு வழி ஆக்சுவல். நீங்கள் வந்து அக்செப்ட் ஆகிறதுக்கு ஒரு ஈஸியான வழி என்ன அப்படின்னா ரெக்கமெண்டேஷன் மூலமாக போகுது. பட் நம்ம கேள்விப்பட்ட வரைக்கும் முன்னாடி வந்து இந்த மாதிரி ரெக்கமெண்டேஷன் அதிகமாக இருந்துச்சு. பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சமீப காலமாக வந்து ரெக்கமெண்டேஷன் பண்ணுறது வந்து ரொம்ப டஃப் ஆகிடுச்சு. அது வந்து பாசிபிள் இல்லை, ரொம்ப ரேராக நடக்குது அப்படிங்கிறாங்க. பட் ஒல்லாஹலம் அது வந்து உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் உஸ்தாதுமார்கள் உங்களுடைய அந்த கனெக்ஷன்ஸ் பொறுத்து. ஓகே, உங்களால் அது பண்ண முடியும் அப்படின்னா ஆப்வியஸாக நீங்கள் வந்து உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பரை வச்சு இந்த மாதிரி ரெக்கமெண்டேஷனுக்கு வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம் இன்ஷால்லா. ஓகேயா? அப்புறம் மூணாவது விஷயம் என்ன அப்படின்னா வந்து ப்ரிப்பேர் ஃபார் அப்கமிங் இயர்ஸ். ஓகே, ஏன்னா இப்போ நான் சொன்ன மாதிரி நம்ம ஜாமியா இஸ்லாமியா மற்ற எல்லா ஜாமியுமே பார்த்தீங்கன்னா பொதுவாக வந்து ஒரு 25 இயர்ஸ் வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் வந்து கரண்ட்டாக அப்ளை பண்ணுறீங்க, இந்த வருஷம் உங்களுக்கு கிடைக்கட்டா கூட நீங்கள் இன்ஷால்லா நெக்ஸ்ட் இயர் அப்ளை பண்ணலாம், இல்லை அதுக்கு அடுத்த வருஷம் அதுக்கு அடுத்த இயர் அப்ளை பண்ணலாம். ஓகேயா? ஸோ உங்களுக்கு வந்து அந்த 25 இயர்ஸ் வரைக்கும் பொதுவாக உங்களுக்கு வந்து சான்ஸ் இருக்குது. ஓகேயா? ஸோ அந்த அடிப்படையில் நீங்கள் அதுக்காக நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள். மீனிங் இப்போ நீங்கள் கரண்ட்டாக வந்து இங்கே ஆஃபிதா இல்லை. ஓகேயா? உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் 10 ஜூஸாக மனப்பாடம் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா மேபி இந்த வருஷம் உங்களுக்கு கிடைக்காம போக வாய்ப்பு இருக்குது. ஓகே, பிரச்சனை இல்லை. பட் வரக்கூடிய வருஷங்களில் நீங்கள் வந்து குரான் ஃபுல்லாக நீங்கள் ஹிஃப்த்து முடிச்சிட்டீங்க. ஓகேயா? அதே மாதிரி இப்போ நீங்கள் கரண்ட்டாக வந்து அரபி படிக்காமல் இருக்கீங்க. ஸோ நீங்கள் அரபி நீங்கள் வந்து வரக்கூடிய வருஷங்கள் நீங்கள் அரபி படிச்சிட்டீங்க, அரபிக்கில் நீங்கள் ஸ்ட்ராங் ஆகிட்டீங்க அப்படின்னா அப்போ நீங்கள் அந்த டைமில் நீங்கள் வந்து உங்களுடைய ஹாஃபிஸ் சர்டிஃபிகேட் அப்புறம் உங்களுடைய அரபிக் சர்டிஃபிகேட் எல்லாம் அட்டாச் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அப்போ உங்களுக்கு சான்ஸ் அதிகம், அப்போ உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஸோ வந்து நீங்கள் அப்கமிங் வருஷத்துக்காக வந்து நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஓகே, உங்களுடைய ப்ரொஃபைலை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணக்கூடிய என்னென்ன காரணிகள் இருக்கோ அது எல்லாத்தையுமே வந்து நீங்கள் வந்து எடுங்க இன்ஷால்லா. ஓகேயா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஜாமியா மூலமாக வர்றது. ஓகேயா? நம்ம மதீனால வந்து படிக்கிறது இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியஸ்ட் வே. இந்த சென்ஸ் தட் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனான்ஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து பேர்டன் எதுவும் இருக்காது. அது மாதிரி உங்களுக்கு வீசா பார்த்தீங்கன்னா வந்து எஜுகேஷன் வீசா கொடுத்துருவாங்க. ஸோ வந்து உங்களுக்கு வந்து படிக்கிறது வந்து ரொம்ப ஈஸியான வழி என்ன அப்படின்னா வந்து இந்த மாதிரி நம்ம ஜாமியா மூலமாக வர்றது. இது இல்லாமல் மற்ற வழியிலும் படிக்கலாம் ஆக்சுவலாக. ஓகே, மதினால நம்ம வந்து படிக்கிறது வந்து நம்ம மற்ற வழிகளும் இருக்குது ஆக்சுவலாக. ஓகேயா? பட் அதை பற்றி நம்ம இன்ஷால்லா மேபி இன்னொரு இதில் பார்க்கலாம் இன்ஷால்லா. இதை எஸ்ஸரல்லா வஜல் தாலிக். அப்புறம் கடைசியாக 5வது பாயிண்ட் என்ன அப்படின்னா வந்து சீக் நாலேஜ் வேற ஒரு ரிவார். ஓகே, உத்துலபுல் ஹைஸ்மா குந்த். நம்ம வந்து எஸ்பெஷலி நம்ம இப்போ வாழக்கூடிய டைமில் வந்து ஈவன் இப்போ நீங்கள் உங்களுக்கு நேரடியாக வந்து இந்த மாதிரி படிக்க வாய்ப்பு கிடைக்காட்டா கூட நீங்கள் உங்களுடைய
இந்தியாவில் இருக்கீங்கன்னா அங்கேருந்தே கூட நீங்கள் வந்து நிறைய விஷயம் படிக்கலாம். குரான் நீங்கள் வந்து ஹிஃப்து பண்ணலாம், அரபி படிக்கலாம். அப்புறம் வந்து எல்லா உடுமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து அக்கீதா ஃபிக்குன்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து பார்க்கலாம். நீங்கள் வந்து படிக்கலாம். ஓகே, துருஸ்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து யூடியூப் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. உலமாக்குடைய மஷாயிக்குடைய துருஸ்கள்லாம் இருக்கு. லைவ் லெக்சர்ஸ் நீங்கள் வந்து இங்கே நீங்கள் உங்களுடைய வீட்டில் இருந்துட்டு மஸ்ஜித் நபவி நடக்கக்கூடிய லெக்சர்ஸ் வந்து நீங்கள் வந்து லைவாக நீங்கள் கேட்கலாம். பெரிய பெரிய உலமாக்களுடைய லெக்சர்ஸ் வந்து நீங்கள் வந்து மஸ்ஜித் நபவி, மஸ்ஜித் ஹரம்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் எங்கே இருந்தாலும் வந்து அரபிக் தெரியாட்ட கூட இங்கிலீஷ் நீங்கள் எடுத்தால் கூட வந்து, இல்லை தமிழ் நீங்கள் எடுத்தால் கூட வந்து நீங்கள் எங்கே இருந்தாலுமே நீங்கள் வந்து ஆக்சுவலாக படிக்கலாம். ஓகேயா? ஸோ வந்து நம்ம வந்து நீங்கள் அப்ளை பண்ணிட்டு இருந்து நம்ம வந்து அங்கே போய் தான் நான் படிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இருக்காதீங்க. ஆக்சுவலாக நீங்கள் வந்து அஹ், உங்களுடைய கரண்ட் ஹாலத் என்னவோ அந்த ஹாலத்தில் வந்து நீங்கள் வந்து தலபுலும் பண்ணுங்க இன்ஷால்லா. ஓகேயா? நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா பிரச்சனை இல்லை. உங்களுடைய ஃப்ரீ டைமில் வந்து நீங்கள் வந்து படிங்க இன்ஷால்லா. ஓகேயா? ஃப்யூச்சரில் வந்து நீங்கள் உங்களுக்கு ஃபுல்லாக இங்கே வந்து படிக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிற வரைக்கும் நீங்கள் எந்த ஹாலத்தில் இருக்கீங்களோ அந்த ஹாலத்தில் இருந்து நீங்கள் வந்து தலபுலும் பண்ணுங்க இன்ஷால்லா. ஓகேயா? உத்லுபுலும் ஹைஸ்மா குந்த். ஓகேயா? ஸோ இன்ஷால்லா நீங்கள் வந்து நீங்கள் சிதுக்கோட இக்லாஸோட நீங்கள் வந்து பண்ணுறீங்க. ஓகே, உங்களுடைய ஹாலத் என்ன இருக்கோ உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து தைரி நீங்கள் வந்து சின்சியராக நீங்கள் வந்து தலபுலும் பண்ணுறீங்க அப்படின்னா நிச்சயமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வந்து இங்கே நேரில் வந்து படிக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி வந்து அல்லாஹ் உங்களுக்கு வந்து அமைச்சு கொடுப்பான். ஓகேயா? லைன் ஷக்கர்த்தும் அசீதன்னக்கும். ஸோ உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த இதை நீங்கள் வந்து ஃபுல்லாக நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, சிதுக்கோட நீங்கள் வந்து அதை பயன்படுத்திக்கிறீங்க அப்படின்னா அதை விட பெட்டரான ஆப்பர்ச்சுனிட்டி, அதை விட உங்களுக்கு வந்து பரக்கத்துகள் வந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வந்து இன்க்ரீஸ் பண்ணுவோம். ஓகேயா? ஸோ வந்து தட் இஸ் மை லாஸ்ட் நசீஹா. உத்லுபுலும் ஹைஸ்மா குந்த் லைன் ஷக்கர்த்தும் அசீதன்னக்கும் கமா கால அல்லாஹ் அஸ்ஸ வஜல். ஸோ அதுதான் இன்ஷால்லா. ஸோ நம்ம பார்க்க வேண்டிய எல்லாமே பார்த்தாச்சு. ஸோ இதுக்கு மேலே வந்து உங்களுக்கு இந்த மாதிரி மதியான படிக்கக்கூடிய விஷயங்கள்ல அதை பற்றி உங்களுக்கு அப்டேட்ஸ், மோர் இன்ஃபர்மேஷன் தெரியணும் அப்படின்னா நீங்கள் இந்த டெலிகிராம் சேனல் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணலாம். ஓகேயா? இது அந்த டெலிகிராம் சேனலுடைய அந்த ஹேண்டில். ஓகேயா? ஸோ இந்த சேனல் நீங்கள் ஃபாலோ பண்ண நல்ல ஒரு ஃபேமஸான சேனல். ஓகேயா? அது போக வந்து நீங்கள் என்கிட்ட வந்து நீங்கள் வந்து ஏதாவது கிளாரிஃபிகேஷன் ஏதாவது கேட்கணும்னா கூட நீங்கள் வந்து இன்ஷால்லா கேட்கலாம். இதுதான் வந்து என்னுடைய டெலிகிராம் யூசர் நேம். ஸோ நீங்கள் மெசேஜ் பண்ணுங்க இன்ஷால்லா. ஐ வில் ரிப்ளை இன்ஷால்லா அண்ட் ஐ வில் ட்ரை டு ஹெல்ப் மை பெஸ்ட் இன்ஷால்லா. ஸோ அவ்வளோ. ஸோ هذا ما عندي. جزاكم الله خيرا. سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك.